ஒரு அன்பான தம்பதி மற்றும் அவர்களது நாய். ஒரு கிராமத்தில் மிகவும் அன்பான மற்றும் நேர்மையான வயதான தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. அதனால் அவர்கள் முக்கோ என்ற ஒரு சிறிய நாய்க்குட்டியை தங்கள் குழந்தையைப் போல வளர்த்து வந்தனர். ஒரு நாள் முக்கோ தோட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி வேகமாக குறைத்து தன் கால்களால் மண்ணை தோண்டியது. அந்த தம்பதியினர் அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது அங்கே தங்கம் மற்றும் வெள்ளிக்காசுகள் நிறைந்த புதையல் இருப்பதைக் கண்டு வியந்தனர். அவர்கள் அந்த புதையலை எடுத்து ஏழைகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அதே கிராமத்தில் ஒரு பொறாமை குணம் கொண்ட தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். முக்கோ புதையலை கண்டுபிடித்த செய்தியை அறிந்த அவர்கள் அந்த நாயை தங்கள் தோட்டத்திற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றனர். நாய் ஏதேனும் ஓரிடத்தில் குறைக்காதா என்று காத்திருந்தனர். முக்கோ ஒரு மரத்தின் அடியில் மோப்பம் பிடித்து குறைத்ததும் அந்த பொறாமைக்காரர்கள் பெரும் புதையல் கிடைக்கப் போகிறது என்று ஆவலுடன் தோண்டினர். ஆனால் அங்கே அழுகிய குப்பைகளும் துர்நாற்றமும் தான் இருந்தது. கோபமடைந்த அந்த மனிதன் ஆத்திரத்தில் முக்கோவை அடித்துக் கொன்றுவிட்டான். தங்கள் நாய் இறந்ததைக் கண்டு நல்ல தம்பதியினர் மிகவும் வருந்தினர். அவர்கள் முக்கோவை அடக்கம் செய்த இடத்தில் ஒரு ஃபைன் பைன் கன்றை நட்டனர். வியக்கத்தக்க வகையில் அந்த மரம் மிக வேகமாக வளர்ந்து பெரிய மரமானது. நல்ல தம்பதியினர் அந்த ஃபைன் மரத்தை வெட்டி ஒரு உலக்கை மாட்டர் செய்தனர். அந்த உலக்கையில் அரிசியை போட்டு இடித்தபோது ஒவ்வொரு முறையும் உலக்கை மேலே எழும்போது அரிசி தானாக தங்க காசுகளாக மாறியது. இதை கவனித்த பொறாமைக்காரர்கள் அந்த உலக்கையை இரவலாக வாங்கிச் சென்றனர். அவர்கள் அந்த உலக்கையை பயன்படுத்திய போது அரிசி புழுக்களாகவும் அசுத்தமாகவும் மாறியது. ஆத்திரமடைந்த அவர்கள் அந்த உலக்கையை துண்டு துண்டாக வெட்டி நெருப்பில் போட்டு எரித்து சாம்பலாக்கினர். நல்ல தம்பதியினர் தங்கள் உலக்கை எரிந்ததை கண்டு வருந்தினர். அவர்கள் அந்த சாம்பலை சேகரித்து எடுத்து வந்தனர். ஒரு நாள் அந்த சாம்பலை ஒரு காய்ந்த செர்ரி மரத்தின் செர்ரி ட்ரீ மீது தூவினர். என்ன ஆச்சரியம்! பனிக்காலத்திலும் அந்த மரம் உடனடியாக பூக்களால் நிறைந்தது. அந்த நாட்டு அரசர் அந்த வழியாக சென்றபோது காய்ந்த மரங்கள் பூப்பதைக் கண்டு வியந்தார். அந்த நல்ல முதியவருக்கு பல பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதை பார்த்த பொறாமைக்காரன் மீதமிருந்த சாம்பலை எடுத்துக்கொண்டு அரசரின் முன்னால் நின்றான். அவன் சாம்பலை தூவிய போது பூக்கள் பூக்கவில்லை. மாறாக சாம்பல் காற்றில் பறந்து அரசரின் கண்களிலும் மூக்கிலும் விழுந்தது. இதனால் கோபமடைந்த காவலாளிகள் அந்த பொறாமைக்காரனை அடித்து துரத்தினர். கதையின் நீதி: பேராசை பெருநஷ்டம். நேர்மையும் அன்பும் எப்போதும் வெற்றியை தரும்.